டெய்லி நீங்க தான் கோலம் போடுவீங்களா? இல்ல இல்ல, எங்க அம்மா தான் போடுவாங்க. இன்னைக்கு தான் நான் போடுறேன். குட் மார்னிங் மாமா. என்ன பாது, என்ன நடக்குதுங்க? எதுவும் நடக்கல மாமா, நான் கோலம் போடுறேன். கோமதி, கோமதி வந்துட்டீங்க. என்னங்க? என்னடி இதெல்லாம்? கோலம் அது தெரியாது பாரு எனக்கு. இல்லங்க, நீங்க கோலம் போட வேண்டாம், நானே பாத்துக்கிறேன்னு சொன்னா. இவதான் எதுவும் கேட்காம நான் தான் கோலம் போடுவேன்னு சொல்லிட்டா. நீ கூட நான் பாத்துக்கிறேன், நீ உள்ள போ. வேறு கோமதி, கோலம் போட வந்தா கோலம் மட்டும் போட சொல்லு. எது வீட்டில் என்ன பேச்சு வேண்டி கிடக்கு? அப்படியா? ஏண்டி, எதுக்கு அவங்க கிட்ட பேசின? அத்தை, அது வந்து கோமதி சொல்லி கொடு. நம்ம குடும்பம் பல கோலக்கண்ணா, நம்மளுக்கு யார் வேண்டப்பட்டவங்க யார் வேண்டப்படாதவங்க எல்லாம் சொல்லி கொடு. சரிங்க. அம்மா எதுக்கு தேவையில்லாமல் கண்டவங்ககிட்டலாம் பேசிக்கிறேன், சொல்லி கொடு. நான் ஒன்னும் பெருசாலாம் பேசல. பேர் என்ன, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு இருந்தேன். அதுக்கு போய் மாமா இம்புட்டு கோவப்படுறாரு. இது பாரு, இந்த கதையெல்லாம் செந்தில் உங்ககிட்ட சொல்லலையாக்கும்? சொல்லிருக்காரு. அப்புறம் என்ன? இது பாரு, நல்லா புரிஞ்சுக்கோ. எதிர்த்த வீட்டுக்காரங்க நம்மளுக்கு வேண்டாதவங்க. அவங்க கிட்ட நாம எந்த பேச்சுவார்த்தையும் வச்சுக்க கூடாது. வேண்டாதவங்களா? அவங்கள உங்க சொந்த அண்ணனுங்கன்னு சொன்னாங்களே. அவங்களே என்ன தங்கச்சியிலன்னு ஒதுக்கி வச்சுட்டாங்க. அப்புறம் என்ன சொந்த அண்ணன்? என்ன அத்தை, பல வருஷத்துக்கு முன்னாடி நடந்த பிரச்சனை அது. எத்தனை வருஷம் முன்னாடி நடந்திருந்தாலும் இன்னும் பிரச்சனை மாறாம அப்படியே தானே இருக்கு. அது சரி, ஆனா சரி பண்றதுக்கு யாருமே ட்ரை பண்ணலையா? அதெல்லாம் சரி பண்ணவே முடியாது. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் எல்லாம் இப்படியே இருக்க போகுது? எப்பவுமே இப்படிதான் இருக்கும். இப்போ நீங்களும் உங்க அண்ணனுங்களும் பேசிக்கிறது இல்ல, அதே மாதிரி உங்க பசங்களும் உங்க அண்ணனுங்க பசங்களும் பேசிக்கிறதே இல்லனா தலைமுறை தலைமுறையா இது இப்படியே தான் இருக்குமா என்ன? ஆமாப்பா, இப்படித்தான் இருக்கு. எத்தனை தலைமுறை ஆனாலும் இப்படித்தான் இருக்கு. ஆடு பகா குட்டி மட்டும் உறவாடுமா?